Selamat pagi dan kepada semua pihak media ya yang mengikuti kita secara live. Nama saya Siva Rajan daripada Parti Sosialis Malaysia. Bersama saya ialah bekas pekerja ladang Bukit Beruntung, iaitu saudara Paciapan dan juga saudara Tamil Selvan. Hari ini kita akan menceritakan kenapakah kita ini tidak puas hati dengan kerajaan negeri Selangor yang masih enggan untuk merampas tanah ladang dan membantu pekerja-pekerja ladang ini yang rumah mereka masih terbengkalai. Sejak tahun 1999 pada masa agreement, perjanjian jual beli itu dibuat. Jadi saya akan jemput dulu saudara Paciapan untuk menerangkan isu dia dan juga saudara Tamil Selvan, dan saya akan buat penterjemahan. வணக்கம் சார். நான் வந்து பச்சையப்பன், முன்னாள் புக்கி பண்ண தோட்ட தொழிலாளி. Pak Paciapan merupakan bekas pekerja Bukit Beruntung. முன்னால் நான் வந்து காரியதர்சி கூட, அதாவது அந்த டிவிஷன் வகையில் வந்து புக்கி பண்ணுற சைடில் நான் காரியதர்சி Sebagai setiausaha. அதோட இப்போ அந்த எஸ்டேட்டில் வந்து நான் 30 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிட்டேன். Beliau telah bekerja lebih 30 tahun di estate itu. வேலை செஞ்சிட்டேன். அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, நாங்கள் இப்போ வருஷம் வேலை செஞ்சோம்னா 1997 வந்து எஸ்டேட் வந்து டெவலப் ஆக போகுது, அதனால் நீங்கள் எஸ்டேட் விட்டு வெளியாகுங்க. Pada tahun 1991 mereka telah disuruh untuk keluar daripada estate itu kerana estate itu akan dibangunkan. அதனால் நாங்கள் என்ன சொன்னோம், வெளியாகிட்டா எங்களுக்கு வீடு இல்லையா, நாங்கள் எங்கே போய் இருக்கிறது அப்படின்னோம். இல்லை, நீங்கள் வெளியாகினா தான் நாங்கள் இந்த இடத்துல வீடு கட்ட முடியும். Pada masa itu mereka tanya di mana rumah mereka dan dibagi tahu bila mereka keluar saja rumah boleh dibina di ladang tersebut. அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுற வழி இல்லாமல் நினச்சி, நீங்கள் வெளியாகனாக்கா உங்களுக்கு காசும் கொடுக்க மாட்டாங்க. இந்த காசு இந்த வெளியாகணும்னா காசு கொடுப்பாங்க, நஷ்டஈடு காசு மாதிரி, அந்த காசும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் வெளியாகணும்னா காசு கொடுப்பாங்க. Mereka juga dikatakan hanya bila mereka keluar saja baru duit ganti rugi semua akan diberikan. அப்போ நாங்களும் என்ன செய்யணும், வழி இல்லாமல் காசை வாங்கிட்டு போய் சேவை கொடுங்க. ஒவ்வொருத்தரும் 300 வெள்ளி 400 வெள்ளி சேவை. Mereka terpaksa keluar pada masa itu dan menyewa di luar sehingga RM300 satu bulan. அப்படி நாங்கள் சேவை இருந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ரொம்ப பேர் ஒன்றும் வீடு வாங்காமல் அப்படி தான் இருக்காங்க. இப்போ அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், அப்படியே இருந்துட்டு ரொம்ப நாள் வீடு கட்டுங்கன்னு போய் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ கேட்டதுக்கு சில இடத்துல போய் கேட்டோம், பள்ளி எல்லாம் போய் கேட்டு சந்தித்தோம். அந்த சமயத்தில் செஞ்சுக்க அவர் சொல்லிட்டாரு, ஒன்றும் வீடு கட்டி முடியல, கட்டி முடிஞ்சோன்னா கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதை நம்பிக்கிட்டு இருந்து ஒரு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு 4-5 வருஷம் காத்துக்கிட்டு இருந்துட்டோம். ஆனால் வீடு கட்ட முடியல. அப்புறம் தான் நாங்கள் போய் கேட்டதுக்கு நஷ்டமாயிடுச்சு, அதாவது இந்த வீடு கட்டுறது வந்து பெங்களா ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் வந்து எங்களால் முடியாதுட்டாங்க. Okay, mereka telah bertanya di manakah rumah kita dan barulah tahun 99. Satu perjanjian dibuat pada tahun 1999, satu perjanjian jual beli. அப்போ அந்த 99 வந்து எங்களுக்கு இது பண்ணாங்க, வீடு எஸ்எம்இ பண்ணி இது கொடுத்தாங்க. வீடு கட்டி முடித்து, வீடு வந்து கட்டி முடித்து இடையில வந்து ஒரு 2 வருஷத்தில் வந்து பேங்க் லோன்லாம் பாஸ் ஆகிடுச்சு. பேங்க் லோன்லாம் பாஸ் ஆகி 2 வருஷம் சொல்லி வீடு கட்டலை, வீடு நின்று போச்சு. வீடு கட்டல நின்று போச்சு. ஏன்னு சொன்னாக்கா, என்னன்னு சொன்ன காரணம் என்ன சொன்னாங்க, பேங்க்லேயும் சூறாக கொடுத்தாங்க. ஏன்னா பேங்க் லோன் பாஸ் ஆகிடுச்சு, எல்லாம் சூறாக இருந்துச்சு எல்லாத்துக்கும். ஆனால் அவங்க என்ன 2 வருஷம் வீடு கட்டி நின்ன பிற்பாடு கேட்டதுக்கு, அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்னது தண்ணியில் கண்டு வந்து தண்ணியில் பற்றினால ஒன்றும் கட்ட முடியலன்னா அப்படி தான் காரணம் சொன்னாங்க. தண்ணி. So pada masa itu lepas tahun 1999 mereka selepas 2 tahun, 2 வருஷம், tiba-tiba rumah itu selepas pembinaan ianya diberhentikan. Dia tak tahu kenapa lah. Lepas tu ada alasan mengatakan dia tak ada bekalan air, tanilan சொன்னாங்க. Tak ada bekalan air dan sebagainya lah. ஓகே. இப்போ தண்ணி வந்துட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்களுக்கு வீடு வேணும், நாங்கள் ஒரு நாள் உங்களை நம்பி தான் வெளியே இருக்கிறோம், ஒன்றும் வீட்டில் எல்லாம் இப்படி தான் இருந்துகிட்டு இருக்காங்க, வீடு இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்காங்க, தயவுசெய்து எங்களுக்கு சுருக்கம் கொஞ்சம் வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு நாங்கள் கெஞ்சி கேட்டோம். அப்படின்னா நாங்கள் வீடு கொடுக்க முடியாது, வீடு நஷ்டமாயிடுச்சு, வீடு கட்டி கொடுக்க முடியாது உறுதியாக சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்களும் இருந்துட்டு பல இடத்துல போய் முயற்சி பண்ணி பார்த்தோம். என்னன்னாக்கா, இப்போ பழனி வேலை பார்த்தோம், apa Kadubir Patung. So mereka telah cuba berjumpa dengan berbagai ahli politik. Dulu Palanivel ialah ahli parlimen di Hulu Selangor. Mereka juga ada jumpa dengan Ganapati Rao,
Exco Kerajaan Negeri Selangor, வேற யார் பார்த்தீங்க? மனிதவள அமைச்சர் குலசேகரன். Juga Kulasegaran juga pernah jumpa di Kementerian Sumber Manusia bila beliau menjadi menteri. அப்போ இவ்வளோ பேர் நாங்கள் பார்த்து வந்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவே கிடைக்கல, எந்த ஒரு நல்ல பதிலும் கிடைக்கல. அதாவது கணபதியை பார்த்துட்டு குலசேகரனை பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் பார்த்து கடைசியில் வந்து எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கல. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், அப்போ கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வீடு வேணுங்கிறதுக்கு முடியாது, வேணால் காசை வாங்கிக்கின்னு ஒரு 2016 வந்து எங்களுக்கு சொன்னாங்க, உங்கள் கட்டின காசை வந்து கட்டி கொடுத்துட்றேன். Okey. So pada 2016 apa syarikat itu bagi tahu, dia kata tak boleh bina rumah tapi hanya akan bagi balik duit yang deposit yang mereka telah bayar tu. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், அந்த இப்போ கொடுக்குற காசு வச்சு நாங்கள் கொடுக்குற இப்போ வீடு வந்து வீட்டோட விலை வந்து இப்போ 80,000 1 லட்சம் வழி இருக்குது. இப்போ 25,000 வீடு வந்து விற்கல. நாங்கள் எப்படி இந்த காசை வச்சு நாங்கள் எப்படி இப்போ காசை கொடுத்தா எப்படி வாங்குறது? Bila dapat hanya duit deposit, bagaimana mereka nak beli rumah? Sebab sekarang ini harga rumah pun sudah lebih daripada 100,000. Jadi apa guna mereka bagi balik duit deposit mereka yang itu hanya 10% daripada RM25,000. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், ஒன்று வந்து எங்களுக்கு வந்து வீட்டை கட்டி கொடு, இல்லைன்னாக்கா சொல்கிறேன் சார், அந்த நிலத்தை எஸ்டேட்டில் வந்து நிலம் இருக்குது, உங்கள் சொத்து இல்லைன்ட்டான், வந்து சொத்து இதாக போயிட்டான், அவன்கிட்ட நிலம் இருக்குது. அப்போ நிலத்தை கொடுத்தாக்கா நாங்கள் டெவலப்பரை வச்சு அரசாங்கத்து மூலிமா ஒரு வீடு கட்டிக்கிறோம், வீடு kati கொடுப்பாங்க. Jadi apa minta mereka ialah jika ladang masih enggan dan masih berdegil hendak tidak membina rumah, dan kita minta ladang itu memang masih lagi operasi, ladang itu masih ada, totano iருக்கு, dan tanah pun masih ada lagi. So mereka minta you bagi tanah kepada pekerja dan pekerja boleh usahakan dengan mana-mana developer lain untuk membina rumah. அப்படி நாங்கள் கேட்டதுக்கு அவன் என்ன சொல்கிறான், ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு, அதாவது மனிதவள அமைச்சுக்கெல்லாம் போய் அந்த இது போராட்டத்துக்கு பிறகு அவன் என்ன சொன்னான், சரி உங்களுக்கு நிலம் கொடுக்குறேன், ஆனால் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 20 வெள்ளி, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 20 வெள்ளி. Tapi bila kita tanya itu ladang tu hendak jual tanah itu, so memang kita tak setujulah. விற்கிறது வந்து 4 வெள்ளிக்கு தான் விற்க நான் கொடுத்தது எங்களுக்கு. Okay. அப்போ அதனால் நாங்கள் 20 வெள்ளி கொடுத்து, இப்போ 20 வெள்ளி கொடுத்து வாங்கின நேரத்துக்கு அப்போ வீட்டுக்கு நாங்கள் ஒரு வீட்டை கட்டினா அதுக்கு வரணும் காசு, நான் எங்கே இருந்து போவோம், நாங்கள் என்ன எஸ்டேட். So memang pekerja tak setujulah untuk sebab mereka sekarang pun sudah hilang, ada kerugian, dan pihak ladang itu nak jual tanah itu. So mereka tidak bersetujulah sebab memang kesalahan itu pada ladang, dia yang tidak bina rumah. So kenapa pekerja kena beli tanah itu? Jadi kita minta tanah. Jadi sebab itulah mereka telah berusaha, telah pohon kepada kerajaan negeri untuk membuat perampasan tanah. அவர் தமிழ் சொல்லி பாசுமா ஒன்றும் சொல்லிடுறேன் சார். சொல்லுங்கள். அதனால் இப்போ என்ன நாங்கள் கேட்டுக்கிறேன்னு சொன்னாக்கா, சில அரசாங்கம் வந்து இதுக்கு எங்கள் நல்ல எங்களுக்கு இவ்வளோ காலம் போயிட்டோம், 22 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு, ஒரு நல்ல முடிவை எங்களுக்கு கொடுக்குமாறு தயவுசெய்து நாங்கள் கேட்டுக்கிறோம், இந்த உதவி செய்யுமாறு கேட்டுக்கிறோம். Jadi kita pekerja minta supaya kerajaan mestilah campur tangan untuk menolong mendapatkan tanah ini. Jadi inilah sangat-sangat pentinglah. Jadi seterusnya saya jemput Thamizselvan. Kau dengar? Okey. Saya jemput Thamizselvan untuk menerangkan isu mereka. Tamil சொல்லுங்க அப்புறம் மலையாளம் சொல்றேன். வணக்கம், என் பேர் தமிழ்செல்வன், நான் அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சேன். இப்போ எங்கள் பிரச்சனை என்னன்னா, அரசாங்கம் ஏன் எங்களோட பிரச்சனையை காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது. So dia kata kenapa kerajaan tidak mau mendengar masalah mereka. ஏன் அரசாங்கம் ஏன் நாங்கள் வந்து எல்லா பிரச்சனையும் நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம் அரசாங்கத்துக்கிட்ட. இந்த நாட்டில் அரசாங்கத்துக்கிட்ட இப்போ தெளிவிச்சிட்டோம், என்ன நடந்துச்சு, என்ன போச்சு, என்ன வந்துச்சுன்னு. அரசாங்கத்துக்கு இது வரைக்கும் தெரியுமோ தெரியலையோ, ஆனால் எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டோம். So mereka telah bagi tahu semua bukti-bukti kepada kerajaan negeri Selangor. Apa yang mereka tanya ialah kenapa setakat ini belum mengambil tindakan lagi. எங்களோட பிரச்சனையை கோரிக்கையை தயவு செய்து அரசாங்கம் எடுத்து நடத்தணும். ஏன்னா நாங்களும் இந்த நாட்டில் ஒரு மனிதர்கள், நாங்களும் இந்த நாட்டில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவங்க, நாங்களும் இந்த நாட்டில் பிறந்தும் வளர்ந்தோம். ஏன் இந்த அரசாங்கம் மட்டும் எங்களோட பிரச்சனை மட்டும் கேட்க மாட்டேதுன்னு தெரியல. ஏன் எப்போ போனாலும் எந்த பிரச்சனைக்கு போனாலும் இந்த வீட்டு விஷயமா போனால் ஒரு முட்டுக்கட்டை போட்டுடுறாங்க. ஏன் அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை சொல்லவே மாட்டாங்க. இதோட இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அரசாங்கம் வந்து ஏன் நாங்கள் இவ்வளோ பிரச்சனையை கொண்டு போயிருக்கோம்,
கோலவுப்பில் நாங்கள் கொண்டு போய் இந்த வீட்டோட பிரச்சனையை காமிச்சோம். இந்த மாதிரி எங்களுக்கு பஜபத்தனெல்லாம் நாங்கள் கொண்டு போய் காமிச்சோம். எங்களோடது இந்த மாதிரி இருக்குது. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு சொந்தமாக லோயர் வச்சு வாதாட சொல்கிறான். ஏன் அரசாங்கம் எங்ககிட்ட வந்து So mereka kata ialah mereka walaupun mereka telah bawa isu ini kepada Hulu Selangor, pejabat daerah Hulu Selangor, pejabat tanah, tetapi selepas semua kajian mereka kata kita kena perlu ambil lawyer. So ini yang kita tidak puas hati sebab mereka mengatakan semua bukti-bukti dan yang boleh digunakan oleh kerajaan untuk mengerampas tanah itu semua sudah diberikan. Memang ada bukti. Memang saya akan terangkan nanti. Tapi kenapa mereka ini tidak mau mengambil tindakan? சொல்லுங்க. இப்போ அடுத்த கட்டம் என்னன்னா, நான் வந்து கொஞ்சம் காசு கட்டலைங்க. நான் வந்து 3 தவணையாக இந்த காசை கட்டிட்டோம். 25,000 வெள்ளி வீட்டு காசை கட்டிட்டோம். இப்போ எங்களுக்கு வந்து வயசாயிடுச்சு. So dia telah memang telah bayar harga rumah sepenuhnya. Okey, 3 kali dia sudah bayar. So mereka telah bayar dan sekarang mereka telah berusia. So sekarang ini kita memang bergantung kepada kerajaan untuk mengambil tindakan. அவ்வளோதான் போதுங்களா? இல்ல அதான் நீங்க போனது வந்தது சொன்னேன், வீட்டுல போய் பார்த்தது இப்படி இருந்துச்சு. Saya 2002 saya sudah pergi tengok tu rumah saya. அந்த வீட்டை போய் நான் பார்த்துட்டேன். இதுதான் என் வீடு அப்படின்னு அங்க இருந்தவங்க காமிச்சாங்க. இதுதான் என் வீடு, வீட்டு நம்பர்லாம் போட்டுட்டான். இந்த வீடுன்னு நான் போய் பார்த்தேன். ஆனா அந்த வீட்டை வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு பேங்க்லேருந்து சூழா வருது. உங்களுக்கு லோன்லாம் பாஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு வீடு இதாகிடுச்சுன்னா அப்புறம் திடீர்னு வீட்டை ப்ராஜெக்ட் செய்யல, அப்படியே நிப்பாட்டிட்டான். Okey, jadi bila projek itu dibina, memang mereka setelah pergi sana dan melihat semua rumah-rumah di situ, memang sudah 80% siap lah. Tetapi dia kata loan pun sudah okey. Tapi tiba-tiba dapat satu surat mengatakan bahawa projek itu terbengkalai dan tak dapat diteruskan. நிலத்தை பார்க்க விட மாட்டாங்க. நாங்கள் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நாங்கள் போயிட்டு நிலத்து உள்ளுக்கு போய் பார்க்கணுன்னா பார்க்க விட மாட்டேன்றாங்க. அப்புறம் நாங்கள் போய் கோலகுப்பில் ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ அது அப்படியே இருக்குது. ரிப்போர்ட் பண்ணணும். 52 பேர் போய் ரிப்போர்ட் பண்ணணும். Okey, so mereka juga telah sekarang ini tidak dibenarkan oleh pihak ladang untuk melihat rumah mereka yang berada di dalam ladang itulah. Jadi mereka pun telah buat laporan polis dan semua. Tapi setakat ini pihak ladang tidak membenarkan mereka melihat rumah-rumah mereka lah. Okey lah. Okey, jadi saya akan terangkan apakah permintaan mereka seperti mana yang dikatakan oleh Pak Chairman dengan juga Tampil Selwema. Apakah permintaan kita dengan kerajaan negeri? Sebab dalam surat yang kita baru terima pada 30 hari bulan Jun 2021 daripada Pejabat Tanah dan Galian Negeri Selangor. Ini adalah satu surat jawapan kepada permohonan kita. Kita telah memberikan 2 bukti yang sangat kukuh di mana pihak ladang atau tuan punya ladang itu, tuan punya tanah itu tidak membayar cukai. Itu merupakan satu kesilapan, satu kesalahan yang sangat-sangat besar. Selama lebih daripada 20 lebih tahun dia tidak membayar cukai pada kadar tanah pembangunan. Tanah ini telah pun ditukar syarat dengan kelulusan Kerajaan Negeri Selangor pada tahun 1992 sebagai tanah pembangunan. Daripada tanah pertanian telah tukar kepada tanah pembangunan. So maksudnya pada masa itu sehingga sekarang sepatutnya kadar cukai ia ialah lebih daripada 190,000 untuk lot tersebut di mana rumah kita sepatutnya dibina. Tetapi apa yang syarikat buat ialah dia hanya bayar RM3,000 saja, iaitu kadar tanah pertanian. Ini merupakan satu kesalahan besar oleh syarikat. Oleh kerana itu, kerajaan negeri telah kehilangan lebih daripada RM5 juta hasil kerana pihak syarikat itu telah membayar cukai pada kadar yang salah, iaitu pada kadar pertanian. So ini merupakan satu kesalahan yang besar. Itu satu. Keduanya ialah seperti mana yang dikatakan, bila mereka ni pergi lihat rumah itu dan perjanjian ini ditandatangani. Bila perjanjian ini ditandatangani tahun 1999. Okey, apa nanti itu விவசாய நிலம். Bila tanda tangan ini perjanjian itu ditandatangani, ia merupakan tanah pertanian. Memang syarikat itu masih belum tukar syarat
Ini merupakan tanah pertanian. Jadi ini merupakan kesalahan yang kedua. Bagaimana mereka boleh bina rumah yang sehingga 80% siap di atas satu tanah pertanian. So ini merupakan dua kesilapan yang kita telah pohon kepada pejabat tanah dan galian. Dan daripada surat yang kita terima daripada pejabat tanah dan galian, yang mereka juga telah datang dan lawat ke tapak tersebut. Ini semua ialah laporan daripada pejabat tanah dan galian negeri Selangor. Mereka sendiri telah turun ke tapak ini pada bulan Jun yang lalu, kita rasa. Dan hasil kajian mereka ini memang jelas. Mereka mengatakan bahawa daripada semua lot ni, lebih kurang 8 lot yang terdapat di sini, mereka mengatakan bahawa lot ini masih merupakan pertanian walaupun permohonan tukar syarat daripada pertanian kepada perusahaan dan bangunan telah diluluskan oleh Kerajaan Negeri Selangor pada 1992. Maka pihak syarikat iaitu Prospel Enterprise Sdn Berhad telah gagal untuk mengembalikan hak milik asal bagi tujuan pengendosan tukar syarat yang telah diluluskan. Ini ialah hasil siasatan daripada Task Force Pejabat Tanah dan Galian Negeri Selangor. So mereka tahu ada satu kesilapan, kesalahan telah dilakukan oleh syarikat Prospel, iaitu tuan punya syarikat. Iaitu di mana dia gagal untuk submit hak milik asal bagi tujuan kerajaan negeri mengendoskan bahawa tukar syarat telah berlaku. Oleh kerana dia tidak submit hak milik asal ini kepada kerajaan, maka hak milik itu kekal sebagai pertanian. Jadi setiap kali dia pergi bayar cukai, dia bayar dengan kadar pertanian. Inilah penipuan yang telah dilakukan oleh Prospel Enterprise Sdn Berhad. Maka selama lebih daripada 26 tahun, selain daripada membayar 190 lebih ribu ringgit cukai tanah itu, mereka hanya membayar RM3,000 setiap tahun yang menyebabkan kehilangan hasil kepada negeri lebih daripada 5 juta. Ini hanya daripada satu lot saja. Tapi total dia ada lebih kurang 8 lot dekat situ. So kita anggarkan berapakah kehilangan. Yang keduanya ialah pembinaan rumah di atas satu tanah pertanian. Ini juga merupakan satu kesalahan di bawah kanun tanah negara. So semua bukti-bukti ini jawatan kuasa selama 3 tahun sejak tahun 2018 telah mengemukakan semua bukti-bukti ini kepada kerajaan negeri. Tetapi kita kecewalah kerana jawapan yang kita terima pada bulan Jun yang lepas ini menyatakan bahawa walaupun mereka menyatakan mereka setuju dengan semua apa yang kita katakan, tetapi mereka mengatakan bahawa menasihatkan agar pihak tuan melantik peguam cara bersendirian. Ini yang memang kita tak puas hati kerana kuasa ada pada kerajaan negeri. Di mana kuasa itu datang? Saya ingin rujuk kepada persidangan Dewan. Persidangan Dewan ini merupakan daripada portal Dewan Undangan Negeri Selangor. Sejak tahun 2016 lagi sudah ada perbincangan di mana Exco mengatakan dengan jelas bahawa tindakan rampasan tanah boleh dibuat sekiranya wujud pelanggaran peruntukan di bawah Kanun Tanah Negara 1965 seperti kegagalan membayar cukai tanah di bawah Seksyen 100 Kanun Tanah Negara. Inilah yang kita telah katakan, dia gagal bayar cukai tanah. Kadar sebetulnya ialah RM190,000 lebih, dia bayar RM3,000. So mana ini merupakan satu penipuan. Dan ianya boleh diambil tindakan di bawah Seksyen 129 kanun yang sama. Tahun 2016 mengatakan bahawa kerajaan negeri boleh buat ini. Bukan saja itu. Kalau kita lihat semula juga kepada persidangan Dewan pada tahun 2009, baru-baru lagi. Okey. Bila soalan ditanya mengenai projek rumah terbengkalai. Sekali lagi, jawapan yang diberikan oleh kerajaan negeri ialah memang betul bahawa lembaga perumahan dan juga kerajaan negeri ini boleh mengambil tindakan perampasan tanah sekiranya wujud pelanggaran peruntukan di bawah Kanun Tanah Negara Seksyen 100 kerana kegagalan membayar cukai. So boleh dibuat. Okey. Dan mereka mengatakan bahawa ada 62 projek perumahan terbengkalai yang telah dapat diselesaikan oleh kerajaan negeri Selangor sehingga Disember 2018. So mereka boleh buat. Lagi satu yang baru lagi ialah pada tahun 2020 juga. Okay, mengatakan bahawa Selangor selamatkan 104 projek terbengkalai sejak tahun 2018.
104. So persoalan kita ialah bila sudah ada semua bukti-bukti yang jelas, kerajaan negeri boleh merampas tanah ini. Kita sendiri telah berusaha, jawatankuasa berusaha mendapatkan semua bukti-bukti dan task force pejabat tanah dan galian juga telah membuat kajian mereka sendiri. Mereka setuju dengan semua tuduhan kita. Memang dia tak bayar cukai, memang itu lot pertanian, dia bina rumah atas lot pertanian. So semua kesalahan yang boleh diambil tindakan di bawah Seksyen 100 Kanun Tanah Negara dan 127 Kanun Tanah Negara, semua ada. Persoalan kita ialah kenapa tidak mau membuat perkara ini. Permohonan ini kita telah buat sejak tahun 2019. Kita telah buat permohonan ini. Tapi sekarang ini mereka masih enggan membuat perkara ini. Jadi inilah yang kita hendak bawa kepada sidang akhbar ini. Kita mengatakan bahawa pekerja ladang ini dianiayai lah. Okay. இப்போ வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா இவ்வளோ ஆதாரம்லாம் கொடுத்தாச்சு. பட் நம்மளுக்கு எப்படி படுதுன்னா வந்து அரசாங்கம் வந்து நம்ம பிரச்சனையை வந்து தீர்க்காமல் இருக்காங்க. Okay. Okay. Jadi kita rasa dalam sidang akhbar ini, inilah yang kita nak bongkarkan bahawa jawapan yang kita terima ini dan menunjukkan dengan jelas, telah membuktikan dengan jelas bagaimana ladang telah menipu kita. Satu, dengan cara tidak menukar tanah walaupun kerajaan telah tukar syarat tanah tersebut. Dia sengaja tidak memberikan geran kepada kerajaan untuk tukar syarat tanah. Keduanya, dia tidak bayar cukai kepada kerajaan, maka dia telah menipu kerajaan itu sendiri dengan tidak membayar cukai. Dia hanya bayar cukai dengan kadar pertanian. Ketiganya, dia menipu kita pula bila dia tanda tangan perjanjian ini tahun 1999. Dia tahu bila dia tanda tangan ini, இது சைன் பண்ணக்குள்ள அவனுக்கு தெரியும் இது விவசாய நிலம்னு. Dia tahu ini ialah tanah pertanian. Tapi dia suruh kita sign. Okey, dia suruh kita sign perjanjian SNP. Okey, dia suruh kita bayar duit. எவ்வளவு காசு கட்டிட்டீங்க நீங்க? நான் வந்து ஒரு 6,000 வரைக்கும் மேலே கட்டிருக்கேன். Okey, daripada 25,000 itu Pak Cepan telah membayar sebanyak 6,000 lebih. லோயில் தான் சேர்த்தா 8,000. நீங்க? நான் கட்டது டெவலப்மெண்ட்டை கட்டது 48% கட்டிட்டேன். Okey, lebih kurang 48% dia sudah bayar duit tu. Okey. Pada காசுலாம் யார் வச்சிருக்கா? பிரின்சிபல் தான் இருக்கு. Semua duit ini masih sangkut dekat Prosper. So kita rumah pun tak dapat, duit pun dekat dia sekarang. Dan bila kita sudah bayar bagi semua bukti-bukti bagaimana kerajaan boleh bantu kita, boleh rampas tanah ini. Okey. Tapi masih enggan. Inilah kita nak bawa dalam isu ini. Dan kita akan terus berusaha untuk membawa perkara ini. Semua perkara-perkara ini memang telah dibawa sejak tahun 2016 lagi. Telah bawa kepada kerajaan negeri. Pernah berjumpa dengan Exco YB Ganabadi Rao. Pernah kita submit memorandum kepada Menteri Besar sendiri pada tahun 2019. Kita pernah buat permohonan ini kepada pejabat tanah dan daerah Hulu Selangor. Pernah dah pergi jumpa dengan PTG. So semua tempat kita sudah pergi. Dan semua kerja kita sudah bagi bukti. Apa lagi yang mereka tunggu? Bila sebenarnya kerajaan negeri, macam saya katakan, ada kuasa, mereka pernah buat perkara ini. Dua contoh. Satu ialah mereka buat benda ini di perampasan tanah dibuat di Bukit Botak. Okey. Dan juga di Taman Alam Perdana. Ini pernah kerajaan negeri buat perampasan tanah untuk membantu pembeli rumah mendapatkan semula. So itu yang kita minta, senang. Untuk merampas tanah ini, barulah tanah itu kita boleh dapat dan kita boleh usahakan sendiri. Sebab memang Kementerian Sumber Manusia ada program untuk membantu pekerja ladang. Jika mereka ada tanah, mereka boleh berikan pinjaman untuk bina rumah. Ada kula segera sonar dan லோன் எடுக்க full Loan. loan. Yes, sir. Okey. So mereka boleh bantulah. Okay. So sebelum kita akhiri sidang akhbar ini, mungkin saya tanya semula கடைசியா என்ன சொல்றேன்னா சொல்லிடுங்க. நீங்க அங்கே ஆரம்பிங்க. கடைசியா ஏதாச்சும் நம்ம என்ன கேட்குறோம் கடைசியான்னு சொல்லிடுங்க. ஓகே, முக்கியமாக புரியுங்க. கடைசியாக என்னோட கோரிக்கை என்னென்னா, இப்போ பொதுமக்கள் நாங்களான எங்களோட கோரிக்கை, எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்.
வீடு கட்டி கொடுக்கணும். இல்லைன்னா வீடு கட்ட அவனுக்கு தகுதி இல்லைன்னா அவன் நிலத்தை கொடுத்துட்டோம். எங்களுக்கு நிலத்தை கொடுத்துட்டோம். அப்புறம் நாங்கள் வந்து டெவலப்பரை வச்சு எப்படியாவது அரசாங்கம் மூலிமா நாங்கள் வீடு கட்டிக்கிறோம். நீங்களும் பேசுங்க சொல்லுங்கள். அரசாங்கம் மூலிமா வீடு கட்டிக்கிறோம். எங்களோட கோரிக்கை அதான், எங்களுக்கு வீடு. ஏன்னா இந்த நாட்டில் நாங்கள் பிறந்ததுக்கு 3 தலைமுறையாக அந்த எஸ்டேட்டில் நாங்கள் வேலை செஞ்சிட்டோம். ஏன் எங்களுக்கு ஒரு வீடு கூட கட்டி கொடுக்க அவனால் தகுதியில் இழந்துட்டாங்க. ஏன்னா எங்களை ஏமாற்றிட்டான். இத்தனை வருஷமாக ஏமாற்றிக்கிட்டே இருக்கான். இன்னமும் அரசாங்கத்தையும் ஏமாட்டான், பொதுமக்களான எங்களையும் ஏமாற்றிட்டான். அவ்வளோ. So dia Encik Tamisum beritahu bahawa 3 generasi mereka telah duduk di ladang ini dan syarikat ini telah menipu kerajaan, telah menipu pekerja juga. So kenapa selama ini mereka terus menipu bukan saja pekerja tetapi juga kerajaan sendiri dengan tidak membayar cukai. Jadi kita mahu kerajaan ambil tindakan segera kerana semua bukti telah pun diberikan dan kerajaan ada kuasa untuk mengambil tindakan. Apa begini? என்னுடைய கோரிக்கை என்னன்னாக்கா, இப்போ என்னென்னா இவ்வளோ தூரம் நாங்கள் போய் எல்லாம் நடவடிக்கை எடுத்து கவர்மெண்ட் அரசாங்கத்தை எல்லாம் சொல்லிட்டோம். அரசாங்கம் வந்து ஏன் இது தங்குது, ஏன் பின் தங்குது, ஏன் எடுக்க மாட்டேது, என்ன காரணம்? நாங்கள் இந்த நாட்டு மலேசியா குடிமக்கள் தான், மலேசியா பிரஜைகள் தான். ஏன் எங்களுக்கு அந்த இடத்துல செய்ய மாட்டேது, என்ன காரணம்? ஏன் தங்குது அரசாங்கம் வந்து ஏன் எடுத்து ஏன் தங்குது? நாங்கள் வந்து நிலத்தை தான் எடுக்க சொன்னோம், அவன் சிக்கை கட்டலைன்னு. அப்போ அரசாங்கம் வந்து உடனே எடுக்க தகுதி இருக்க, அந்த நிலத்தை எடுக்க தகுதி இருக்க. அப்போ அந்த நிலத்தை எடுத்து எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்க ஏற்பாடு செய்யுமாறு தயவு செய்து அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கிறோம். இதுதான் என்னோட கோரிக்கை. Okey. So dia minta supaya dia tanya kenapa kerajaan sehingga kini mereka berlenggah. Apa yang memberhentikan mereka? Why they so hesitant? Kenapakah mereka tidak mau ambil tindakan? Apa yang memberhentikan mereka daripada mengambil tindakan? Mereka kata bahawa mereka ni rakyat Malaysia. Jelas semua bukti ada, mereka ni tertipu. Pejabat tanah pun sudah setuju. Jadi kita minta kena ambil tindakan sekarang sebab mereka ini sudah tunggu lama, lebih daripada 26 tahun. Saya juga jemput Peri Sami dan juga jawatan kuasa dalam bertindak perumahan ini. Melayu lebih sentuh. Nama saya Peri Sami ya. Saya pun pihak beli rumah di desa Berentong ni. So kita dapat, saya sudah 2 generasi. Sampai sekarang itu rumah pun tak boleh dapat sama kita. Kita pun sudah pergi memohon kepada pejabat tanah Kuala Kubu Baru dengan Menteri Besar Selangor, dengan YB Ganabal Zirau. Semua kita sudah hantar memorandum kepada semua orang. Tapi sampai sekarang kita tak ada dapat rumah. So ini pasal apa kerajaan tak boleh ambil tindakan kepada Prosper? So tak boleh rampas itu tanah. Semua dokumen kita sudah submit. Lagi dia orang mau apa lagi, kita pun tak tahu lagi. Apa pasal kita tak boleh rampas ini tanah? Kita mau bina satu rumah untuk kita sendiri. Sampai sekarang tak boleh dapat. Sudah 20 tahun. Umur saya 18, saya beli rumah dekat sana. Sampai sekarang saya umur sudah 44. Sampai sekarang tak boleh dapat kita rumah ni. So kerajaan mintalah bantu untuk kita. Ini saya punya. Terima kasih. Okey, jadi itu saja. Terima kasih kepada sidang yang mereka telah hadir untuk sidang akbar ini. Jika ada apa-apa persoalan, is there anyone viewing? Any questions on the? Jadi kita lepas ini kita akan juga terus berusaha. Ada juga cadangan yang kita akan kembali sebab masa PKP kita tidak dapat berhubung dengan Kerajaan Negeri Selangor. So kita berharap dalam bulan depan ni kita akan berhubung semula dengan Kerajaan Arasang Tepi Papua dan mencuba untuk mendesak perkara inilah. Sebab kita rasa memang sekarang tugas ini menyelesaikan masalah kita ialah pada tangan Kerajaan Negeri. Okey. So memang ini bukan isu untuk kita mengambil peguam. Nama lawyer pun dikira vision lah. Macam itu saya katakan, dia telah tipu kerajaan negeri. Dia tak bayar cukai untuk kerajaan negeri. So, bila kerajaan negeri yang kena tipu, kehilangan hasil, kenapa pula kita kena ambil peguam? Kan? Kita juga tertipu kerana dia sign SNP dengan atas tanah pertanian. Tetapi, kerajaan negeri kehilangan juta-juta ringgit. Yang itu siapa nak ambil tindakan? So, ini yang kita minta. Okey. Sekian, terima kasih.
we can end it lah.